தூய்மை பொறியாளர் கொடுத்து டேய் நாய சீக்கிரம் பண்றா சொன்னாரா இல்லையா? இதுதான் இந்த ஆட்சியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் நடத்துகிற லட்சணம். அவனை பொறுத்தவரைக்கும் நாய், அவனை பொறுத்தவரைக்கும் நாம எல்லாரும் நாய். ஆனா அவன் யாரு? இந்த சென்னை சிங்கார சென்னையாக இருப்பதற்கு காரணம் இந்த தூய்மை பணியாளர்கள். ஆனா என்ன சொல்லுவாங்க, நாங்க துப்புரவு பணியாளர் தான் இருந்துச்சு, அது தூய்மை பணியாளர் நாங்க தான் பேர் வச்சோம். பேர் வச்சிய நாயே சோறு வச்சியா? பேர் வச்ச பேர் வைப்பாங்க, அழகழகா பேர் வைப்பாங்க. ஆனா அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்காங்க, என்ன நிலைமையில இருக்காங்க, அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை இருக்கு? அண்ணன் சீமானவர்கள் பத்திரிகையாளர் சொன்னாங்க இல்லையா, 2700 கோடி ரூபாய் இந்த தூய்மை பணிக்காக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒதுக்கி இருக்கிறார். 2700 கோடி ஒரு ஆண்டுக்கு. தமிழ் இந்த சென்னை மாநகராட்சியில அதிகபட்சமாக 17,000 தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்களா? அதிகபட்சம் 17,000 பேருக்கு மாத சம்பளம் 30,000 ரூபாய் போட்டா கூட ஒரு மாசத்துக்கு 51 கோடி வருதுங்க. 30,000 அதிகபட்ச சம்பளம் சொல்றேன். நாங்க ஆட்சிக்கு வந்தா குறைந்தபட்ச சம்பளமே 25,000 சொல்லிருக்காங்க எல்லாருக்கும். 30,000 சம்பளம் போட்டா கூட இந்த 17,000 தூய்மை பணியாளர்களுக்கு 51 கோடி வருது. அப்ப ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 600 கோடி வருது. 2,700 கோடி எவன் தாலியா இருக்கடா நீ 2,700 கோடி போடுற? எதுக்கு போடுற? அப்ப என்ன கமிஷன்? தனியார் முதலாளிகிட்ட கொடுத்தா 20% இருந்து 30% கமிஷன் எதுங்க போவோம்? சித்தரஞ்சன் சாலைக்கு போவோம், ரேஞ்ச் ரோவரா வெளியே வரும், பெராரியா வெளியே வரும். அதுக்காகத்தான். ஏன் சேகர் பாபு துடிக்கிறாங்க எல்லாரும்? சேகர் பாபு ஏன் அவர் துடிக்கிறாரு? ரொம்ப பிரியம் போல இருக்கு அவருக்கு துப்புரவு பணியாளர் மேல, ரொம்ப பிரியம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கட்டி இருக்காங்க, யாரு போய் பார்க்கணும்? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டப்படுதுங்க, யாருக்கு போய் பார்க்கணும்? அந்த பேருந்து நிலையம் வரக்கூடிய கார்பரேஷன் அதிகாரி போய் பார்க்கலாம், தாம்பரம் மாநகராட்சி போய் பார்க்கலாம், துறை சார்ந்த அமைச்சர் பார்க்கலாம். இவரு 11:30 மணிக்கு போய் அந்த ஆளு சொல்லிருக்கான், முதலமைச்சர் குடும்பத்துக்கு சாபம் ஓட்டுறீங்க, நீங்களா அவ்வளவு பெரிய ஆட்களா? இதே அதிமுக ஆட்சியா இருந்தா உங்களை ஒரே நாள் அடிச்சு விரட்டிருப்பாங்க, நாங்கனால உங்களை போராட விட்டுருக்கோம். எப்படி போராட்டத்துடைய கோரிக்கை நிறைவேற்ற மாட்டாங்களா? உங்களை போராட விட்டுருக்கோம்ல, அதுவே நாங்க கொடுக்க மிகப்பெரிய ஜனநாயகம்.